இது என் கை அளவுக்கு இருக்குது பாருங்க சைஸ். ஸோ பொருள் செலவு உங்களுக்கு அதிகரிக்க அதோடைய குவாலிட்டி வந்தா மட்டும் தான் அது அவுட்புட் எடுக்க முடியும். இதுதான் ஃபியூச்சர்ல குண்டு கோல்டு ஃபிஷ் ஆக போகுதுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ ஒல்லியா குட்டி குட்டியா இருக்குங்க. ரொம்ப பெருசா வரணும்ன்றாங்க. ஓகே. அப்புறம் ஸ்விம்மிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிரும். இதெல்லாம் இப்போ லோ குவாலிட்டியா? அவங்கள பொறுத்த வரைக்கும். சுட்டுட்டேன், கீழே வர மாதிரி சாணாமத்தா எடுத்து மாட்டிக்கிட்டேன். செமையா இருக்கு. இது ஷார்ட் டெயில் கேட்டகரி மாதிரி வரும். ஓகே. டெயில் இன்னுமே ஷார்ட்டா இருக்கும். அப்பா முச்சிக்குதுங்க. லைஃப் ஃபிட் கிடையாதோ இது? அப்ப பழைய தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கும், புது தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆமா, எந்நேரமும். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தாய்லாந்துல ஒரு கோல்ட் ஃபிஷ் ஃபார்முக்கு வந்திருக்கோம். நல்லா வெயில் அடிக்குது. இந்த ஃபார்ம்ல இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஒரு தொப்பி போட்டு தான் இருக்காங்க. என்ன ப்ரோ? ஐயோ, மீன்லாம் விட்டுருப்பாங்களே. ரைட்டு. கோல்ட் ஃபார்ம்னா நார்மலான கோல்டு ஃபார்ம் கிடையாது. எக்ஸ்பென்சிவ் எக்ஸாட்டிக்கான கோல்ட் ஃபிஷ் இருக்கு. ஒரண்டாஸ், அப்புறம் இந்த கலர்லாம் கேலிகோ சொல்லுவாங்க, பட்டர்ஃபிளை சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை டெயில், ரான்ச்சூஸ். இவங்க வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சும்மா சாம்பிளுக்குன்னா இந்த கீழே இருக்க டேங்க் பாருங்க. இதெல்லாம் சாம்பிள் ஒரு 2%. பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாட்டிக் இருக்கீங்க. எப்படி ஃபார்ம் ஃபுல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்றது கேட்டு வச்சிருக்காரு. அப்படியே போய் நம்ம எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பயங்கர பெருசா இருக்குல்ல ப்ரோ ஃபார்ம்? ரொம்ப பெருசு ப்ரோ. இந்த யூனிட் மாதிரி அந்த எண்டு வரைக்கும் இருக்கு. அவன் எண்டுலாம் என் கேமரா போவே போகுது அவ்வளவு தூரம். ஆக்சுவலா ப்ரோ என்னோட ஆச்சரியமே அவ்வளோ தெளிவா இருக்கு எல்லா தண்ணியுமே. ப்ரோ ஃப்ளோ சிஸ்டம் ப்ரோ, மெயினான ஃப்ளோ சிஸ்டம்னால தான். இங்க பாருங்க, இந்த வாட்டர் வந்து இப்ப வச்சிருக்காங்க இல்லைங்களா? சோ இந்த பூப் மேல தேங்கி வரும்போது இதுல ஃபில்டர் ஆயிடுது. ஓகே. ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ளோ ஆயினே இருக்குது 24 ஹவர்ஸ்மே ரன் ஆயிட்டு இருக்கும். அதாவது அப்ப பழைய தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கும், புது தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆமா, எந்நேரமும். பாரியா, இப்ப தண்ணி செலவுல அதிகமாவாதா இங்க ப்ரோ? இவங்க அதே இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மாதிரி ப்ரோ. இன்டகிரேட்டட் ஃபார்ம் மாதிரி இந்த வேஸ்ட் வாட்டரை இவங்க அப்படியே ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த செக்மெண்ட் வந்து பிரிச்சு வச்சிருக்கிற பிரீடிங் பேரண்ட்ஸ். இது நீங்க இவ்வளவு சைஸா இருக்கு. இது கேமரால வந்து ரொம்ப சின்னதா தெரியும், சைஸ் கிளியரா பார்க்க முடியல. ஓகே. கையில ரொம்ப பெரிய சைஸ். இது ஜம்போ சைஸோட பயங்கரமான சைஸ். இது நல்லா பெருசா இருக்கு. இதை எடுத்து காட்டுங்க. இது என் கை அளவுக்கு இருக்குது பாருங்க சைஸ். இது நல்ல பிரீடிங் ஜம்போ சைஸ். ஓகே. நல்ல சைஸான ஒரண்டா. இங்க பிரீடிங்லாம் எப்படி பண்ணுவாங்க ப்ரோ? இங்க மேக்ஸிமம் ஹேண்ட் பிரீடிங் மாதிரி தான் ப்ரோ. ஹேண்ட் பிரீடிங் தான். ஆமா, செலக்டட் மேல்ஸ் ஃபீமேல்ஸ் எடுப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி தொட்டில அங்க நெட் பாக்ஸ் பாக்குறீங்க இல்லீங்களா? ஆமா. அந்த நெட்டட் மாதிரி பாக்ஸஸ் பண்ணிருக்காங்க இல்லீங்களா? பக்கத்துல இங்க இருக்கு பாருங்க. ரைட். ஓகேவா? சோ இதுல உள்ள போட்டு ஹேண்ட் பிரீட் பண்ணுவாங்களா? இல்ல, இதுல வந்து பிரிச்சிருவாங்க. மேல்ஸ் செப்பரேட்டா, ஃபீமேல் செப்பரேட்டா நெட்டுக்கு வெளியே பிரிச்சிருவாங்க. ஓகே. செலக்ட் பண்ண பேரண்ட்ஸை வந்து பிரிச்சுட்டு அதான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் பிரீடிங் தான். ஓகே. கரெக்டான ஃபீமேல் எடுத்து மேல்ஸ் எடுத்து இந்த மாதிரி டப்ஸ் அங்க இருக்கு. அந்த டப் வந்து சில்வர் டப்ஸ்ல, பெரிய டப்ஸ்ல எக் போட்டு ஸ்வாப்பிங் பண்ணுவாங்க. ஃபீமேலோட எக் அப்புறமேட்டு இது மேலோட சீமனை போட்டு எக் கல்ச்சர் பண்ணி அதான பேர் அதை வந்து சின்ன தொட்டில விடுவாங்க. அந்த செட்டப் நம்ம அங்க பாப்போம். ஓகே. இது கேலிகோவா? கேலிகோ ப்ரோ. ஓகே. இந்த பிளாக் ஆரஞ்சுக்கு எதனா நேம் இருக்கா இந்த வெரைட்டிக்கு? ப்ரோ ஒராண்டா வெரைட்டிஸ் தான் ப்ரோ. ஒராண்டா. ஸோ இப்போ இந்த யூனிட் பார்த்தாச்சு. இப்போ அங்கேயும் பிரீடிங் பேரண்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்கு மேலேயும் பிரீடிங் பேரண்ட்ஸ் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லாவே பிரீடிங் பேரண்ட்ஸ். அந்த பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லைங்களா? அதுக்கு மேல ஆரம்பிக்கிறது வந்து க்ரூமிங் யூனிட். அந்த பையன் இருக்கிறதே தெரியல. நம்மளே இருக்கா பாருங்க அந்த பையன். அதுக்கப்புறம் தான் க்ரூமிங் செக்ஷன். ஆமா, வாட்டர் கூட பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு. எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே எல்லாத்துலயும் ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயின் கோல்டுக்கு பெரிய ஒரு டிஃபெக்ட் என்னன்னா ஏரியேஷன் இல்லைன்னா ஃபிஷ்ஷுக்கு பெரிய ப்ராப்ளம். ஃபிஷ் ரொம்பவே அதிகமா சாப்பிடுறதுனால, இன்டேக் இருக்கிறதுனால அமோனியம் நைட்ரேட் வாட்டர் கண்டாமினேஷன் ரொம்பவே இருக்கும். அதனாலதான் கோல்டு வச்சிருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நல்லாவே வச்சிருப்பாங்க. ஓவர் ஹெட் சம்ப் எல்லாம் கொடுத்து இல்ல பேக் சம்போ அதுல சம் ஃபில்ட்ரேஷன் வேணும். ஓகே. இது மீடியம் சைஸ் ப்ரோ. குவாலிட்டில இந்த சைஸ்லயே கொடுப்பாங்களா இங்கலாம்? எப்படி இல்ல இன்னும் சைஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்சம் சைஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. ஓகே. இதுல என்ன அப்படின்னா எது குவாலிட்டி இல்லையோ, எது கமர்ஷியல் கிரேடோ, ஓகே, அத ஃபர்ஸ்ட் டைம் மூவ் பண்ணி விட்டுருவாங்க இவங்க லோக்கல் மார்க்கெட்டுக்கு. ஓகே. இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் அதே சைஸ் தான், சின்ன சைஸ். ஆமா.
இதுல எந்த லோ குவாலிட்டி இருக்குது இவங்க ரொம்ப சின்னதுலயே செக்ரிகேட் பண்ணிடுறாங்க ப்ரோ. ஓகே ஓகே. லோ குவாலிட்டி என்ன பண்ணுவாங்க? லோ குவாலிட்டி வந்து லோக்கல் மார்க்கெட்ல கொடுத்துருவாங்க லோ கிரேட் பிரைசிங்க்கு. ஓகே. ஹை கிரேட்ஸ் இருக்கிறத மட்டும் பிரிச்சு சைசிங் பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஓகே. ஈஸியா மாட்டிக்கிடுங்க. இது ஷார்ட் டெயில் கேட்டகரி மாதிரி வரும். ஓகே. டெயில் இன்னுமே ஷார்ட்டா இருக்கும். சோ இப்போ இந்த செக்மெண்ட் ஆச்சு. இது ஆன பிறகு நெக்ஸ்ட் ப்ரீடிங் பேரண்ட் பார்த்தாச்சு. ஃப்ரைஸ். ஸோ இது எப்படி செக்ரிகேட் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அவ்வளோ குட்டியே கீழே அனாம தான் விட்டுருக்காங்க. கீழே இருக்கா? கீழே விட்டுட்டாங்க. லைக் அது யூஸ்லெஸ்ன்ற மாதிரி எடுத்து சின்ன சின்ன சைஸ்லயே அது க்ரூமிங் போட மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் மாதிரி தெரியதா என்னன்னு தெரியல. சோ அதெல்லாம் காமிப்போம். அடுத்து எப்படி எல்லாம் இவங்க மெயின்டைன் பண்றாங்க. பேசிக்கா அவங்க கிட்ட பேசின வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கோல்ட பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஃப்ளோன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வாட்டர் ஃப்ளோன்றது மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா வாட்டர் கண்டாமினேஷன் 100% ஆகும். வாட்டர் ஃப்ளோனா அந்த 24 hours அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அத சொல்றாங்களா? ஆமா, வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. இதுவும் கூட பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் என்ன ட்ரெயின் பண்றாங்க. இது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபில்ட்ரேஷன் போய் தான் வெளியே வருது. ஓகே. இதெல்லாம் என்ன குட்டி சைஸ் ப்ரோ. புடிச்ச சொல்லுங்க ப்ரோ. இந்த வாட்டர்ஸும் வந்து இங்க ட்ரெயின் ஆகுறது. இவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அங்க போறதுக்கு போய் அங்க ஃபில்ட்ரேஷனா திருப்பி ரீயூஸ் ஆகி அதான பேர் தான் இது வந்து வெளியேற்றுறாங்களே. ஓகே. சோ இல்லனா இது வந்து வாட்டர் செலவு வந்து ரொம்பவே அதிகமாயிடும். சோ இப்போ இது வந்து நான் ஆஃப் த கேமரா பேசுறப்ப இது வந்து ஃபார்மிங்க்கு ரீயூஸ் பண்றோம். இந்த ஆமா, ஃபார்மிங் ரீயூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லா வாட்டர் ரெகுலரா ஃப்ளோ ஆயிட்டு இருக்குதான். இது இவ்வளவு பெரிய யூனிட்ல வந்து ஆகாது. சோ ஃபில்டர் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். அதை யூஸ் பண்ணி அதான பிறகு நம்ம கம்ப்ளீட்டா வெளியே எடுக்குவோம் அப்படின்றாங்க. ஓகே. இப்ப இது எப்படி அவுட்லெட் ஆகுதோ வாட்டருக்கு மேல எது அவுட்லெட் ஆகுதோ இன்லெட்டுக்கு இங்க ஒரு வால் வச்சிருக்காங்க. ஓகே. சோ இந்த வாட்டர் கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கீங்க. இதுல எல்லாமே ஷாலோ டேங்க் மாதிரி தான் இருக்குல்ல. ஹைட்டாவே இல்ல. ஹைட்டா இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம்னாலும் ஒரு 1.5 அடி 1 அடி இருக்கும். 3/4 அடி இருக்கும். அது கூட இல்ல, இவ்வளவுதான் இருக்கு. அதான் இந்த சைஸ் தான் இருக்கு இந்த டெப்த். சோ இவங்கள பொறுத்த வரைக்கும் வாட்டர் சைசிங் டெப்த்ன்றது ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. வாட்டர் ஃபிஷ் அப்சர்வ் பண்றது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஆமா, ரொம்ப அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது ரொம்ப டெப்தாவும் வச்சிருக்க மாட்டேன்றாங்க இவங்க. ஷாலோ வாட்டர்ஸ் ரொம்ப டெப்தா வச்சுட்டா கூட இவங்க மெயின்டைன் பண்றது ரொம்ப ரிஸ்க் ஆகும், கஷ்டமா இருக்கும். ஆமா, இவங்க வாட்டர் கால்குலேஷன் பண்றாங்க ப்ரோ. இந்த டெப்த்துக்கு இவ்வளவுதான் தண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ இப்ப அடுத்து இப்படியே நம்ம வாக்கிங் த்ரூ பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் அங்க பாரு செலக்ஷன் குட்டிங்க இருக்கிற இடத்துக்கு போலாம். நீங்க போலாமா? வாங்க. நல்லா இதெல்லாம் பேரண்ட் தான்ல? ஆமா ப்ரோ, பயங்கரமா இருக்கு. டெயில் பாருங்க. அப்பா ஃபேஸ் பாருங்க. ஆல்மோஸ்ட் பிரீடிங் சைஸ். ஆல்மோஸ்ட் இல்ல, சாரி, பிரீடிங் சைஸ் தான் இது. ப்ரோ உள்ள கை ஃபுல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் பிரீடிங் சைஸ்ன்றீங்க. என் கை நிஜமாலே ரொம்ப பெருசு ப்ரோ. கை ரொம்ப பெருசுதான். ரொம்ப பெரிய அதுவே ஃபுல்லா இருக்குது. அது தாண்டி வெளியே வந்திருக்கு சைஸ் இது. ரான்ச்சூஸா இது? ஆஹா இல்ல ப்ரோ, ஷார்ட் டெயில். அதான் ஷார்ட் டெயில். ரான்ச்சூஸ் இவ்வளவு ஃபேட்டாவே தெரியாது டாப்ல இருந்து பார்த்தா. ஆமா ப்ரோ. இப்ப செலக்ஷன் பண்றாங்க அவங்க வேற சில பீசஸ். வாங்க அவங்க கிட்ட போய் பார்க்கலாமா? அது செலக்ஷன் பண்ற பீசஸை பார்ப்போம் வாங்க. பிரீடிங்காக பிரிக்கிறாங்களா? இல்ல, கிரேடிங் பிரிச்சு. கிரேடிங். ஓகே. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷோடைய ஹெட் சைஸ், ஃபிஷ்ஷோடைய ஸ்விம்மிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா. ஓகே. இப்ப இதுல பிரிச்சு போட்டுக்கல ஸ்விம் வந்து ஒரு சில, ஆனா இது வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் வெயிட் ஆனது இல்லையா, ஸ்டொமக் பேசிக்கா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறது. இதோட ஸ்விம்மிங் பேட்டர்ன் கண்டி கொஞ்சம் அப் சைட் டவுன்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்ல டிஃபெக்ட் இருந்துச்சு, குவாலிட்டி ஹெட் கரெக்டா சைஸ்ல வரல அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்காங்க. சோ இதுல டிஃபெக்டட் பீஸா என்னன்னு தெரியல, இவங்க புடிச்சு போட்டுருக்காங்க. அவங்க தான் புடிச்சு போட்டாங்க. ஓகே, கேப்போம். அவங்க பொறுத்தவரைக்கும் இந்த ஹெட்ன்றாங்க, ஹெட் ரொம்ப பெருசா வரணும்ன்றாங்க. ஓகே. அப்புறம் ஸ்விம்மிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓ, இதெல்லாம் இப்ப லோ குவாலிட்டியா? அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆமா ப்ரோ, ஆக்சுவலா இதுல புடிச்சு போட்டுக்கிறது மட்டும் தான் இவங்க இது திருப்பி இதுல விடுவாங்க. ஓகே. இந்த டப்ல புடிச்சிருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க மார்க்கெட்ல கொடுக்கறதுக்கு. இது போய் லோ குவாலிட்டியா ப்ரோ? ஆச்சரியமா இருக்கு. விஷயம் என்னன்னா இந்த ஃபிஷஸோடைய ஃபுட் கன்சியூமிங்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். சோ பொருள் செலவு உங்களுக்கு அதிகரிக்க அதோட குவாலிட்டி வந்தா மட்டும் தான் அவுட்புட் எடுக்க முடியும். ஓகே ஓகே. இல்லன்ற பட்சத்துல அது கம்ப்ளீட் லாஸா இருக்குது. சோ அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்பயே கிரேடிங் பிரிச்சிடுறாங்க. ஓகே.
எந்த ஃபிஷ் நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்றது, இதை இன்னும் கொஞ்சம் க்ரூமிங் பண்ணலாம். தேவையில்லாத மீனுக்கு உணவு செலவு பண்ண மாட்டாங்க. கரெக்ட். இவங்க இன்னும் பேசிக்கா என்ன சொல்றாங்க, இந்த ஃபிஷ்ஷுக்கு ஓகே ஆர்டிமியா, மொய்னா இவங்களுடைய செப்பரேட் ஃபுட் இது எல்லாமே ஃபார்முலேட் பண்ணி ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபீட் பண்றேன்றாங்க. 3 தடவை ஃபீட் பண்றேன்றாங்க. ஓகே. அட் தி சேம் டைம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எடுத்துட்டு போய் நீங்க வைக்கிற மாதிரியா இருந்தா இந்த மாதிரி ஃபுட் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா இங்க ஃபார்ம் இருக்கு, அதிகமா போடாதீங்கன்றாங்களா? ஆமா, இவ்வளவு பெரிய தொட்டி இருக்கு, வாட்டர் ஃப்ளோ இருக்கு, சிஸ்டம் இருக்கு, இந்த பிரச்சனை வராது. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும் சொல்லிட்டு முடிஞ்ச மட்டும் ஃபீட்ஸ் நிறைய கொடுத்து ஃபிஷ்ஷோடைய பூப்பை வெளியே வராத அளவுக்கு அது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடும். கண்டதே வயிற்றுல போட்டு நமக்கு எத்தனை தடவை சிக்கி இருக்கு. சோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ஃபிஷ் காப்பாற்ற முடியாம சூழ்நிலைக்கு போயிடும். அப்பதான் நிறைய கோல்டு இறக்குறது. சோ இவங்க பேசிக்கான 2 டிப்ஸ், வாட்டர் ஃப்ளோ, ஃபுட். ஓகே. இது பாத்தீங்களா, ஆக்சுவலா இது ரெண்டுத்துலயுமே வாட்டர் கிளீனா தான் இருக்கு. இது அடுத்த ஃபிஷ் நியூ போடுறதுக்காக ஆல்கேஸ் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, இது ஆல்கேவோட பியூர் வாட்டர்ல இருக்கு. இவங்க எப்படி நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரியே தான் இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்புறமா குதிச்சிடலாம். சோ இந்த அப்ப நான் சொன்னீங்களா, ஒரு பவுல்ல ப்ரீடிங் நடக்கும்ன்றது. ஹேண்ட் ப்ரீடிங். ஆமா, இந்த மாதிரி ஒரு பவுல்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகே. சோ தட் இந்த சர்ஃபேஸ் சாஃப்டா இருக்கிறதுனால, இப்ப ஹார்டா இருந்துச்சு இல்ல ரஃப்பா இருந்துச்சு சர்ஃபேஸ் அப்படின்னா எக் டேமேஜ் ஆயிடும் 100%. இந்த மாதிரி தான் அவங்க அப்ப பாத்திரம் இது வேற இருக்கா? ஓ ஓகே. தண்ணி எடுத்து ஓகே ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஓகே. அப்புறம் அழுக்காட்ட இல்ல பாத்திரம் அழுக்கா இருக்கு, இதுதான் ரொம்ப நாள் இங்க வச்சிருக்காங்க. சோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபீமேல எக்க பிரஸ் பண்ணி எடுத்துட்டு மேலோட சீமனை போட்டு கையை விட்டெல்லாம் கலக்க மாட்டாங்க. முடிஞ்ச மட்டும் பாத்திரத்திலேயே ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃபர்டைல் ஆகட்டும். இப்படி பாவம் இந்த பாத்திர கழுவ யாராச்சும் வருவாங்களான்னு பார்த்தா இப்படி பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஃபர்டிலிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஒரு ப்ராசஸ் பண்ண அந்த எக் கவுண்ட வந்து ரொம்ப சின்ன ஷாலோ வாட்டர்ல தான் விட்டுருவாங்க. ஓகே. கம்மியான தண்ணி தான் போடுவாங்க. கம்மியான தண்ணி போட்டது ஃபிஷ்ஷோட நீங்க ஒண்ணு மட்டும் நோட்டீஸ் பண்ணுங்க, ரொம்ப பெரிய சைஸ் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கு அது சைஸுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ப்ரோ, சைஸுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த டெப்த் இருக்கு. டெப்த் இப்ப அங்க நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம், அதோட டெப்த் இருந்ததே ஒரு 6 inches, ஒரு 8-9 inches இருந்திருக்கும். ஓகே. இப்ப இந்த டெப்த் பாருங்க, இது கூட தான் இருக்கு ஆல்மோஸ்ட் என்னுடைய. ஆனா தண்ணியும் ஃபுல்லா வைக்கல, இருந்தாலும் தண்ணியோட லெவல் அதோட அதிகமா தான் இருக்கு. அப்படியே தண்ணின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும், கூட தான், அதோட கூட தான் இருக்கு. அங்க டெப்த் இருந்து தண்ணி இவ்வளவுதான் இருந்துச்சு, 6 inches இருந்துச்சு, இங்க டபுள் இருக்கு. ஆமா. சோ சைஸுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய டெப்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இப்ப இங்கேயும் சில மெதடி குட்டியை புடிச்சு போட்டிருக்காங்க. குட்டிங்களா? ஆமா, ரொம்ப குட்டி சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜான குட்டிங்க. குட்டிஸ் தான் இதெல்லாம். ஆமா, 1 inch இருக்கும், அவ்வளவுதான். குவாலிட்டி பாருங்க. இது எல்லாம் பிளாக்கா இருக்கு, இது மாதிரி தான் கலர் மாறுமோ? ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம மாறணும்னு சொல்லி அது மாறாம போய் எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாதது? ஒரு வாட்டி அனுபவிச்சு குட்டிகளா இருக்கு தெரியவே அவ்வளவு கருப்பா இருக்கு ப்ரோ. பிளாக் கோல்டா இருக்கும் போல இருக்கு ப்ரோ மெஜாரிட்டி. ஓகே. ஆக்சுவலா கலர் சேஞ்ச் ஆகும். அட் தி சேம் டைம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ரீடிங் சீசன். ஓகே. சம்மர் தான் நல்ல ப்ரீடிங் சீசன்ன்றாங்க. ஓகே. சோ இவங்களை பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் எவ்வளவு ப்ரீடிங் பண்ணி நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்க முடியுமோ ஸ்டாக் பண்ணிடுறாங்க. இவங்க வந்து அதாவது ஃபிஷ்ஷஸ் சேல் பண்ற வரைக்குமே வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபிஷ்ஷை கம்ப்ளீட்டா பேக் பண்றதுக்கு வரைக்கும் முன்னாடி. ஓகே. அதான் இந்த சின்ன சைஸ்ல கலர் பிளாக்கா தான் இருக்கும் போல, வளர்ந்தாதான் சேஞ்ச் ஆகும் போல. அப்பா நல்லா பெரிய சைஸ் ராட்சஸா இருக்கு. இந்த பக்கம் காமிங்க, ஒரு ராட்சஸ் புடிச்சு காட்டுங்க. வாங்க. செமையா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. விட்டுருங்க. நல்லா என்னைய பொறுத்த வரைக்கும் இது வாட்டர் கவ். குட்டிகளை காட்டுறீங்க போவேல. வாங்க. இந்த தொப்பி தான் சொன்னேன் இன்ட்ரோல, பாத்தீங்களா? சுட்டுட்டேன், கீழே ஓரமா இருந்துச்சு, அனாமத்தா எடுத்து மாட்டிக்கிட்டேன். வெயிலே மேல படல. இது மாதிரி ஒரு 4 தொப்பி வாங்கிட்டு தான் தாய்லாந்து வரணும். உங்களுக்கு தொப்பி வேணுமா? சுட்டுட்டேன். இவர் பாருங்க, நம்ம ஊர் தொப்பி போட்டிருக்காரு. தாய்லாந்து இருந்தா தாய்லாந்து மாதிரி அவங்கள மாதிரி இருக்கு. இப்ப இங்க பாக்குறீங்களா எல்லாருமே பாருங்க அந்த மாதிரிதான் தொப்பி போட்டிருக்காங்க. ப்ரோ இங்க பாருங்க,
இதெல்லாம் வந்து ரிஜெக்டட் பீஸ் உங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, அது நெட்டு காட்டுங்க, பிடிச்சு பாப்பா. என்ன ரீசன் இது இவ்வளவு குஞ்சிலே அவங்க ரிஜெக்ட் பண்றது? நிறைய ரிஜெக்டட் ஃபிஷஸ் மட்டும் தான் இப்படி விட்டு வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு விட்டு வச்சிருக்காங்கன்னா, இங்க அந்த சைடுல கார்னர்ல இதெல்லாம் இருக்கும், 100 கணக்குல இருக்கும் போல. 100 கணக்குல கண்டிப்பா இருக்கு. ஓகே, தெரியுதுங்களா? நல்லாவே தெரியுது ப்ரோ. ஸோ இப்போ ப்ரீடிங் பண்ண அந்த ஹேண்ட் ப்ரீடிங் ப்ராசஸ் பண்ணி முடிச்ச முட்டைங்களை ஹேட்ச் பண்ணி ஓகே இப்படி வச்சிருக்காங்க. அதையுமே இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் டேங்க்ல தான் விடுறாங்க. அது இன்னும் டெப்த் கம்மியா இருக்குது. இதுவும் அதான் சைஸ் தகுந்த மாதிரி, ஃபிஷ்ஷுக்கு சைஸ் தகுந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்கு. இந்த ஸ்கூப் போற மாதிரி மட்டும் தான் இருக்கு. ஓகே, இதுதான் ஃபியூச்சர்ல குண்டு குண்டு கோல்டு ஃபிஷ் ஆக போகுதுங்க. இப்போ பாருங்க எவ்வளவு ஒல்லி ஒல்லியா குட்டி குட்டியா இருக்குங்க. இதுல இருந்து ஒரு சைஸ் வந்த உடனே இவங்க பிரிச்சிடுறாங்க. ஓகே, சோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்றது வந்து இவங்க அன்டில் இங்க பிரிச்சுதான் அந்த கீழே தேவையில்லாத மீன்லாம் தரையிலே விட்டுறாங்கல்ல. ஆமா ப்ரோ, ஆனா அதையுமே கில் பண்ண மாட்டாங்க, கீழே இருக்க தண்ணியில விட்டுறாங்க. இருக்கவே இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி. ப்ரோ இது ஆர்டிமியாவோ? மொய்னா ப்ரோ, மொய்னாஸ். மொய்னாஸ் கேரேஷனா? செக் தர தெரியுது ப்ரோ, வாங்க வாங்க. வா, செம ஸ்மெல்லு ப்ரோ. பாருங்க வலை போட்டு எடுத்து ஃபீட் பண்ண போறாங்க போல. ஃபீட் பண்றது அப்படியே எடுத்துக்கலாமா ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் மட்டும் தான் லைஃப் ஃபீட் தராங்க. ஓகே, மற்ற 2 டைமும் வந்து மேக்ஸிமம் பெல்லட்ஸ் தான் தராங்க. பெல்லட்ஸ்? ஆமா, இவங்களே ஃபார்ம் பெல்லட் வச்சிருக்காங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி சோர்ஸை யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. பெல்லட் மட்டும் அவங்க சொல்லல, பட் பெல்லட் யூஸ் பண்றாங்க. பெல்லட் கூட இவங்க கொஞ்சம் அடிஷனல் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி சைஸுக்காக, அதோட டைஜஷனுக்காக ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க தாயில நிறைய அவங்க சீக்கிரட்டா ரெடி பண்ற ஃபுட் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்ல? கிடைக்கும் ப்ரோ, பட் அது நம்ம இடத்துக்கு வந்த பிறகு அது யூஸ் ஆகாது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா, நிறைய ஃபுட்ஸ் எடுக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபிஷ்ஷோடைய சைஸ் இப்போ ஒரு 0.5 இருந்து ஹேட்ச் ஆகி ஃப்ரை ஆகி அப்புறமேட்டு அது ஒரு சைஸுக்கு வருது அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு மட்டும் தான் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தேவைப்படும். அதான ஒரு நம்ம சேலிங் சைஸ் ஆகி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல சேல் பண்ணும்போது அதுக்கு இந்த ஃபுட்டோட அவசியம் இருக்காது. அந்த வளர்ச்சி இருக்க வேண்டிய வயசுல தான் அதெல்லாம் தேவைப்படும். அது மட்டும் தான் அப்ப மட்டும் தான் அந்த ஃபுட் தேவைப்படுது. சோ இவங்க பெரிய சைஸுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வெறும் அந்த பெல்லட்டை இவங்க நார்மலா யூஸ் பண்ற பெல்லட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னும் டிஃபரெண்டாலாம் எதுவும் இல்ல. ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரூமிங், இப்ப நம்ம அந்த கார்னர்ல பார்த்தது ஃப்ரை ஸ்டேஜ். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஒரு ஸ்டேஜஸ் கொண்டு வந்து ஃபிஷ்ஷை பிரிச்சு போட்டிருக்காங்க. அப்படியா? அப்ப இங்க பார்த்தோம்னா அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்கு. அப்படியே ரேண்டமா காமிங்க, உங்களுக்கு அப்படியே பெரிய சைஸ் தெரியும். ஆமாம், அதோட ஒரு 1.5 சென்டிமீட்டர்ல இருக்கும்ல இங்க. ஆமா, குட்டி குஞ்சான்ஸ். இது இவங்களுக்கு இப்போ ஒரு பீக் சீசன் ஃபீட் பண்றாங்க பாருங்க. ஆமா, இந்த சம்மர்ல தான் அவங்களுக்கு ப்ரீடிங் ஆகும். ஓகே, அப்பா முச்சிக்குதுங்க. லைஃப் ஃபீட் கிடையாதோ இது? லைஃப் ஃபீட்ல போய் உங்க ஃபார்ம் ஃபீட் யூஸ் பண்றாங்க. குட்டி இல்லையா? ஓகே, ஆல்ரெடி ஃபீடிங் போட்டிருக்காங்க. எப்படி மொச்சீரி சாப்பிடுறானுங்க? அப்படி போடுறாங்க பாருங்க. ஒரு இந்த டேங்க்ல இவ்வளவுதான் போடணும்னு அவங்க அளவு எடுத்து போடுறாங்க. ஓகே, ரேண்டமா எடுத்து கொட்டுறது இல்ல. அங்க பாருங்க, அந்த மீனுக்கு ஏத்த மாதிரி போடுறாங்க. அந்த சைஸ் தகுந்த மாதிரி மட்டும் தான் ஃபீட் பண்றாங்க. ஓகே, எக்ஸஸா போட்டாதான் தண்ணி நாரிடுமே. ஆமா, வாட்டர் கண்டாமினேஷன் ஓவர் ஃபீடிங்னால கூட ஆகும் ப்ரோ. ஆனா ஃபிஷ்க்கு தகுந்த மாதிரி தான் ஃபீட் பண்றாங்க. ரொம்ப ஓவர் ஃபீடும் பண்றது இல்ல இவங்க. ஃபீட் மிதக்குது அப்படியே தண்ணியில. எல்லாம் பாருங்க என்னைய பார்த்து காப்பி அடிச்சு தொப்பி போட்டாங்க அவங்க. கோல்டு ஃபிஷ் லவர்ஸ்க்கு இது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். இல்ல ப்ரோ, மீன் லவர்ஸ்க்கு விஷுவல் ட்ரீட் தான். அந்த நம்ம 2 பேரும் எவ்வளவு எக்ஸாக்ட் கையை வந்து இப்படி தட்டிட்டோம் ஏ அப்படின்னு. ரான்சோஸ் பாருங்க. வாட்டர் கவு சொல்ல மாட்டாங்க, வாட்டர் பப்பீஸா? வாட்டர் கவுன்னு சொல்லுவாங்க ப்ரோ. வாட்டர் கவு தானா? ஆமா, இந்த ஃபிஷஸ் பாக்குறதுக்கு நல்லா கொஞ்சம் ஜைகாண்டிக்கா அதோடைய மசிலா இருக்கிறதுனால. ஓகே, இங்க காமிங்க. வாட்டர் கவு இவர் தான் கரெக்டா இருப்பாரு. ரைட், குண்டா இருக்காப்ல, நல்ல குண்டா இருக்காப்ல. செம குவாலிட்டில அது. நல்ல குவாலிட்டி. உடம்பு தனித்தனியா ஆடுது பையனுக்கு. இவங்க சொல்ற மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் தான் ப்ரோ. இவங்க இன்ஃபேக்ட் ஒரு 2-3 வாட்டி நிறைய வாட்டி சாம்பியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. ஓகே, நிறைய ஷோல நம்ம சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலா ரொம்ப ப்ராப்பரா பண்றாங்க. ஆமா ப்ரோ, தெளிவா என்னென்ன பண்ணணுமோ
நம்மலாம் எவ்வளவு வேலையை குறைக்கணும்னு பார்ப்போம், எவ்வளவு எக்ஸஸா வேலை இருந்தாலும் ரெகுலரா பண்ணிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் கேமரா நம்ம என்னென்ன பார்த்தோம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தான் சேர்த்து சொல்றேன். கண்டிப்பா. ஆனா ப்ராப்பர் பிளான்டா இருக்காங்க ப்ரோ. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நல்ல ஒரு தாய் பீப்புள் வர அவட்ட கேட்போம். தொப்பி வச்சு கண்டுபிடிச்சா இது எந்த பீப்புள்னு. ரைட் ப்ரோ, எல்லாமே கவர் பண்ணிட்டோமா? எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் கவர் பண்ணல, நம்ம கவர் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் பண்ணிட்டோம். ஆமா, மீண்டும் அடுத்த தாய் ஃபார்மில் சந்திப்போம். அன்டில் சைன் பை தாய்லாந்து அனுப் ப்ரோ அண்ட் இந்தியன் பெங்களூர் ஜயான் ஃப்ளோரான் செல்லர். சரி ப்ரோ, பாய். இவர் தான் ஆக்சுவலா ஃபார்ம் ஓனரு. ஃபுல்லா எங்களுக்கு வந்து எல்லாமே சுத்தி காமிச்சு சொல்லி கொடுத்தாரு ஆஃப்டர் கேமரா. அதுதான் அந்த கேமரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கணுன்றதுக்காக நாங்க தமிழ்ல டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த டூர் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ.